ஃபேமிலியோட வரது தான் ரொம்ப விருப்பப்பட்டேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஃபேமிலின்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்கு. இனிமேல் என் வாழ்நாள்ல நான் வந்து பேச்சுலர் டூர் மட்டும் தான் போடணும்னு முடிவே பண்ணிட்டேன். அதுக்கு ஹாய் 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 ஹாய், நான் உங்கள் சென்னை டிக்கா பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் காந்தூலூர் வந்தாச்சு. செம்ம கிளைமேட்டு, அச்சு தூகுது. பெட்ஷீட்டு தேவையில்ல, ஃபேனு தேவையில்ல, எதுவும் தேவையில்ல. அந்த மாரி குளிர் வேற லெவலு. ரஜினி வந்துட்டாரு. அந்த மாரி நம்ம சென்னையில இருந்துட்டு இங்க வந்து இதுல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க வந்து 102 டிகிரி வெயில், இங்க வந்தோன்னா ரொம்ப குளிர், செம்ம என்ஜாய்மெண்ட், நல்லா இருந்தது. ஆனா வந்தது வந்து ஒரு வாரமா வந்த மாதிரி இருந்தது. டூருக்கு பஸ்ல ஏதோ தீவிரவாதிங்க கடத்தின்னு வந்த மாதிரி இருந்தது. எங்களை ஏதோ ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா ரஜினி வந்து நம்ம எஸ்டேட்டுக்கு வந்துக்கிறாரு. கல 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 அழுதல பல பல சில சில வேற குளிர் அடிக்குது சிறு அரும்புகள் மலர் அடிக்குது. ஆனா ஆப்பிள் இல்ல. என்ன போட்டு போறடா பேசு. இது வெறும் 24 மணி நேரம் ஒரு பஸ்ல வந்தது இதுதான் முதல் முறை. ஏன்னா அப்படி சொல்ற? ஏன் அப்படி சொல்றேன்னா, நீ கூட்டின்னு வந்து அந்த மாதிரி ஊரையே சுத்தி கூட்டின்னு வந்தானுங்கப்பா, அதோ இடத்துக்கு கூட்டின்னு வர்றதுக்கு. இல்ல, இது வரைக்கும் சின்ன வயசுல இருந்து நாங்க சுத்தி பார்த்தது இல்ல. உண்மைதான். அதுக்குன்னு இந்த கடா வயசுல வந்து எங்களை சுத்தி பார்க்க இட்டுன்னு வந்தது வந்து ரொம்ப அண்டிக்கத்தக்கது. ஓட்டுறாரு டிரைவருக்கு 2 கட்டை வேறல போயிட்டு இருக்குதுன்னா பாத்துக்க, அந்த அளவுக்கு ஓட்டிருக்கு. ஆசைப்பட்டிருந்தா அரும்பாக்குற போய் சைட்லயே காட்டியிருப்பேன் 2 சுத்தி. உனக்கு காலில் அடிபட்டு கூடாது, வாயில் அடிபட்டு. கடவுள் ஏன் உன்னை படைச்சான்னு இப்பதான் தெரியுது. அந்த கடவுளுக்கே தெரிஞ்சுக்குது வாயில மட்டும் அடிபடக்கூடாது, ஏன்னா போற இடம் அது போல வானத்துக்கும் பூமிக்கும் 5800 அடி, 5500 அடி மேல அண்ணன் ஒரே டேப்ல அழுந்து எடுத்துன்னு வந்துக்கிறாரு. எந்த கல்ல அடக்கல. இப்ப நாங்க உட்காந்துக்கிற இடம் கூட ஒரு வந்து மை காட் வாட் a beautiful climate. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா? அப்படியே 20 அடிக்கு மேல இருக்கிற 20 அடி வுட் மரத்தால ட்ரீ ஹவுஸ்ல உட்காந்துருக்கோம். வேற லெவலி, நல்லா கிழி சூப்பரான மாரி இருக்கு. இந்த டூர் அரேஞ்ச் பண்ணது வந்து தினேஷ் அண்ணன் தான். அவர் தலைமையில வந்துக்கிறோம். டிராவலிங், புக்கிங் எல்லாம், ஃபுட்டுல இருந்து எல்லாமே வந்து இளவண்ணன் தான். ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இந்த ஹவுஸ் மூடைய கட்டி மேய்க்கிற இந்த கடல் மத்திய சாதாரணமா இங்க இருந்து என்ன நடக்க போகுது வேடிக்கை பாரு. ஏதோ 2 சிக்கிக்கிச்சு, என்ன நடக்க போதோ தெரியல. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. ஸ்ட்ரிக்ட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? பாருப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ணன். தண்ணில கால் வைக்க கூடாது, நெருப்புல கால வைக்க கூடாது, கை வச்சா ஒன்லி வெஜ், நான் வெஜ். சரக்குல கை வைக்க கூடாது. அண்ணன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இருந்தாலும் நல்லா ஜாலியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ட்ரிப் வந்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். அடுத்த ட்ரிப்பு வந்து தயவு செய்து ஃபேமிலி வேணான்னு அவங்க விருப்பத்தை சொல்றாங்க. கேளுங்க. எதனால வேணாம் சொல்லுங்க. கிட்ட நான் சொல்லுங்க. ரெண்டுமே ஓகே தான். ஃபேமிலி ஓகே தான், பேச்சுலர் ஓகே தான். பட் ஃபேமிலியா வந்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும், பேச்சுலரா வந்தா ஒர்க் இல்லை. என் வேலையை நம்ம சாமான கவனமா எக்ஸ்ட்ரா சொல்லுங்க. ஃபேமிலில நாங்க பேச்சுலர் தான். இந்த ஒரே நீ பதில் மட்டும் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, ஃபேமிலியோட வரது தான் ரொம்ப விருப்பப்பட்டேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஃபேமிலின்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்கு. இனிமேல் என் வாழ்நாள்ல நான் வந்து பேச்சுலர் டூர் மட்டும் தான் போடணும்னு முடிவே பண்ணிட்டேன். அதுக்கு உதாரணம் எதுக்குன்னு நான் சொல்றேன். பாப்பா நேத்து எடுத்த வாந்தில அண்ணன் ரொம்ப சோர்ந்துட்டாரு. அதனால ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அடுத்தது வந்து ஒரு ஆள் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறாரு. ஆத்துல பாதி சேத்துல பாதி காலை வச்சுருக்கிறாரு. அதாவது அப்படி கிடையாது. அதாவது வருஷத்துல ஒரு வாட்டி ஃபேமிலியோட கூட்டு போறோம், சந்தோஷமா இருந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா
அடுத்த டூர்லாம் நம்ம என்ஜாய் பண்ணோம். நாங்கெல்லாம் ராணுவ படை அது இப்போ இன்னைக்கு வந்து மிஸ் ஆயிருக்கு. நேத்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க குடும்பத்தாரர் எல்லாரும். வாந்தி மயக்கம். நேத்து இல்ல, இவரு டெய்லி இவரு கஷ்டப்படுத்துறாரு. நேத்து ஒரு நாள் தான் அவங்க கஷ்டப்படுத்தினாங்க, அதுக்கே இவரால முடியல. அலைச்சல் இதெல்லாம் வந்து நமக்கு மனசு கஷ்டமா இருக்குது. இருந்தாலும் ஓகே, இப்போ வந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ண போறாங்க. இதோட கட்டு இந்த வருஷம் 25ல ஃபேமிலி டூர் முடியுது. ஒன்லி ஃபார் பேச்சுலர்ஸ். பேச்சுலர்ஸ் கை தூக்குங்க. அதாவது பாத்தீங்கன்னா சைட்ல வேலை முடிச்சுட்டு இவங்க வேற என்ன சொல்லிட்டாங்கன்னா 7 மணிக்கெல்லாம் பஸ் வந்துடும், நம்ம வந்து எல்லாரும் பிரதீப் மாதிரி இருக்கக்கூடாது, கரெக்ட் டைமுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொன்னதுனால 5 மணிக்கெல்லாம் 5 மணி இருக்காது 5:20. ஏன்னா ஓனர் 5 மணின்னு சொன்ன 5:20 இருக்கும். இல்ல 5:20 இருக்கும். சாமான்லாம் எடுத்து வச்சுட்டு, இந்த சாமான்ல அங்க வேலை செய்யற சாமான்லாம் எடுத்து வச்சுட்டு நானும் முருகாவும் அப்படியே நகர்த்திட்டே வரம்பா. மல்லமா வந்துட்டு இருந்தோம்பா வண்டியில. பட்டார்னு ஒரு காரு சடனா நின்னுச்சு. அப்படி போய் நிறுத்தின எனக்கு ஒரு அப்படியே சாக்காது நான் இல்ல முருகா. ஏன்னா எனக்கு மேல போயிட்டு அதுவும் அந்த படத்துல வடிவேல் காமெடி வடிவேல் சொல்லுவான்ல, ட்ரீட்மெண்ட் செலவு 25,000 அந்த சமயத்துல தாங்க அடிபட்டுச்சுன்னு பாக்குறதுக்கு போனோம். மருத்துவ செலவுக்கு பார்த்தா ஒரு 2,500 கொடுங்க, மருத்துவ செலவு பாத்துக்கணும், இல்ல நீங்களே பாத்துக்கணும். எங்க இருந்தா ஒருத்தன் வந்தாங்க பாருன்னு கதவு தந்துரு 10,000 ரூபாய் கொடுன்னு கேக்குறான். யாரா சொன்னதுல அடிபட்டவரு சொல்லி அனுப்புறாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க அடிபட்டதுக்கு 10,000 கேட்கல, ஊருக்கே 10,000 கேட்டாங்க. ஆனா வந்து இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. வந்த விபத்து வந்து இவரே சார்ந்தது. இவர் பண்ண விபத்துக்கு எதிர ஆளுங்களை வந்து காசு கேட்டது வந்து காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நாங்க கண்டிக்கிறோம். அது வந்து தவறு, ரொம்ப தவறு. விபத்து ஏற்படுத்தி யாரு காரணம்? வண்டி சடனா நின்னதுனால. முன்னாடி வண்டி போகுதுன்னா நம்ம தான் அது எச்சரிக்கையா ஓட்டணும். எதுக்கு சொல்றாங்க மது குடித்து ஓட்டக்கூடாது, ஹெல்மெட் போட்டு ஓட்டணும். ஹெல்மெட் போட்டு சீட் பெல்ட் போட்டு ஓட்டணும்னு எதுக்கு சொல்றாங்க? நீங்க வேகமா போனா காரணம் இல்ல. நான் வேகமாலாம் போல இருங்க. எவன் 2 வீலர்ல பொறுமையா போய் 3 பெல்ட் அடிச்சு ஊந்தவன் எவனா பாத்துக்கிறீங்களா? அதுவும் ஓட்டின்னு போன ஊயில 3 பெல்ட் அடிச்சுக்கிறான். ஊந்து உக்காந்து பாத்துக்கிறாரு. அது எவ்வளவு ஒரு அந்த மாதிரி அடிபடாம தப்பிச்சிருக்காருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். நான் இன்னொரு விஷயம், அடிபட்ட போது அங்க ஒரு கடை இருக்குது, லெப்ட் ஹேண்ட் சைட்லயே ஒரு ஷாப் இருக்குது. தச்சுக்கிறான்னு நினைக்கிறேன். பிரேக் பச்சை போட பாத்துருக்காரு. விபத்து அங்க இருந்து வந்ததுனாலதான் விபத்து. ஷாப்னு சொல்றீங்களா? அது பச்சை போடு உடம்புக்கு ஹெல்த் ஆனது. அந்த டாஸ்மாக்ல இருந்து ஒருத்தர் குறுக்க வந்ததுனாலதான் விபத்தே நடந்துச்சு. புரியுதா? எதனால நடந்துச்சுன்னா அவன் ஒண்டி சாப்பிடுறானே, நம்மளுக்கு கெடுக்கல, அவனை தூக்கலான்னு தூக்கிக்கிறாரு. தூக்கும் போது நடந்த சம்பவம் தான் இது. ஒரு கட்டத்துல இது எங்களுக்கு நல்லதுன்னு தான் எங்களுக்கு தோணுது. நல்லதா? ஏன்னா இது இல்லாம இருந்ததுன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணிருப்பாரு எங்களுக்கு. இது இருக்காத கொஞ்சம் ஓரளவு நான் கொஞ்சம் ஜாலியா இருக்கும். அதனால கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணீங்க. எதுக்கு? காசுக்கா? காசுக்கா? காசுக்கு இல்ல, அப்படியே முன்ன பின்ன வலி தாங்க முடியாது, உடம்பு வலிக்கும். பச்சை போட்டு நிறுத்த சொன்னா அப்பப்ப எங்கன்னா நிறுத்த சொன்னா பச்சை போட்டு புரியுதா? ஆமா, கண்குளிர்ச்சியா இருக்கும். அண்ணா வந்து அண்ணனுக்கு மட்டும் இல்ல, கூட 2 ஜீவன் இருக்குது. அது பேர் சொல்லக்கூடாதுன்னு கேட்டதுனால நான் பேர் சொல்லல. அந்த ஜீவனுங்களையும் நான் தான் பாத்துக்கணும் பத்திரமா. ஓகேவா? ஓகேவா? சந்தோஷமா? நன்றி, வணக்கம். ஓகே.